சமூகத்தில் நிறைய சீரழிவுகளை பார்க்க முடியுது. போன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆபாச படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு 90% இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆபாச படம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்செக்ஸில் சொல்கிறோம். அதில் முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, குரான் ஓதுறவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறதா பார்க்குறோம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா திடீர்னு நான் ஷேக்னு சொல்லாதீங்க. என்ன ஹரி, ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு பையனை வந்து இந்த மாதிரி தாவா சென்டரில் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணாப்படி. நம்மளும் சரி தாவா சென்டர் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாவா சென்டர்லையும் பேசணும், எல்லாம் இது பண்ணோம். கடைசியில் திரும்பி நம்ம ஃபோன் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, என்ன படிக்கிறாரு, எதுக்காக சேர்த்தணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஒரு பையன், வயசில் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்குது, எல்லா விதமான ஆபாசங்களையும் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். கிளாஸில் இருக்கக்கூடிய சக மாணவிகிட்ட தவறான முறையில் நடந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பையனை வந்து பிடிச்சி கண்டிஷன் போட்டு திட்டிருப்பாங்க போல. இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு தாயினுடைய அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறுவன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இளைஞர்கள் அப்படின்னா ஓகே, இந்த சிறுவர்களுக்கு மத்தியிலும் கூட இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான அளவில் காணப்படுது. காலம், நிலைமை, சமூகத்துடைய சூழல், வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு. எந்த அளவுனா, எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களை, சில கேஸுகளை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான், தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான், தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான். அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு மனிதனுடைய மூளையை, குறிப்பா வாலிபர்களுடைய மூளையை ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடுடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு. இத தவிர்க்கிறதுக்கு 1000 காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான். ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்பதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான். அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸ் தனிமையில தவறான காட்சிகளை பார்க்குறவங்களோ, தவறான செயல்பாடுகளை செய்கிறவங்களோ, தவறான எண்ணங்களை தனிமையில் வர்றவங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யதூன யௌமல் கியாம பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமத பைதன். என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில திஹாமாவுடைய மலையளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க. ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அல்லாஹ் அதை தூசிகளாக மாற்றி விடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள், உங்களை சார்ந்தவர்கள் அவர்கள், உங்களுடைய மக்கள் தான், உங்க சமூகம் தான், வேற சமூகத்தை பத்தி நான் பேசல. எப்படி இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையோ கியாமுல்லைலுடைய தொழுகையோ நீங்க எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க. கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுவான். இப்போ கியாமுல்லைல தொழுகிறவன் ஃபஜ்ர தொழ மாட்டானா? கியாமுல்லைல தொழுகிறவன் 5 வக்து தொழுகை தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டானா? எல்லா காரியங்களையும் செய்வான். ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில. ஆனா அவனுடைய நன்மைகள் எல்லாம் திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் என்னாகும்? தூசியா மாற்றப்பட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பாவம் செய்வான்? இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. இதான் முக்கியங்க. வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான், நல்லவரா இருப்பான். ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா, இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு எண்ணம் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துருவான், யூடியூப் போயிடுவான், தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான். ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல. அப்போ அவன் தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ தனிமையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான். வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன். வெளிப்படையிலே பயப்படுறான். அப்போ அவன் சமூகம் பார்க்கும், பெற்றோர் பார்த்துருவாங்க, அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவா, அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க, ஃப்ரெண்டு பார்த்துருவான், ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான். ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே, அதனால நான் எதை வேணாலும் பார்க்கலாம், எந்த ஒரு காட்சியை வேணாலும் பார்க்கலாம், யாரிடத்துல வேணாலும் தவறாக பேசலாம், யாரிடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலான்னு சொல்லி எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி தனிமையில் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக மாற்றிடுவான். ஏன் அல்லாஹ்வுக்கு இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா,
இவ்வளோ கோபத்திற்குரிய காரியமாக அல்லாஹ் உங்களை பார்க்கல நீங்கள் நினச்சா யாரு? நீங்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கல நினச்சா நீங்கள் யாரு? முஸ்லீமா? இல்லை. முஷ்ரிக்காயிருவீங்க. இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்துக்கு நெருக்கமாயிருவீங்க. அல்லாவுடைய பார்வையை மறுக்கக்கூடியவன். இப்போ அல்லாஹ் என்ன பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா, அல்லது வெளிப்படையில தான் இந்த பகலில் தான் இறைவன் பார்க்க முடியும், ஜன்னல் அடைச்சிட்டா கதவை அடைச்சிட்டாலாம் அல்லாஹ் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சவன் யாரு? அப்போ உன்னுடைய பெற்றோர்கள் வெளிப்படையில் உன்னை பார்த்தால் பயம் வருது. உன் சகோதரன் பார்த்தால் பயத்தை விட வெட்க உணர்வு வருது. அவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், இவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், அவன் என்ன தெரிஞ்சுட்டான்னு நினைச்சிருவான். நான் தவறான படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டானா, டே என்னடா பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கலாமாடான்னு கேட்பான்ல. அம்மா பார்த்தாங்கன்னா நீ ஏன் பிள்ளையார கேட்பாங்கல்ல. இப்போ அதை பயப்படுற. இப்போ தனிமையில் இறைவன் வெளிப்படையில் இறைவன் பார்க்குறான், வெளிப்படையில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு பயப்படுற. தனிமையில் ஒன்று ஒருத்த பார்க்குறானு. இப்போ உன் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நான் அடிக்கடி பயன்களில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வாலிபன் கதவை மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க, வெளியில் அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. அதை விடுங்க, பெற்றோரை விடுங்க, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. கதவை தட்டுறாங்க, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு. என்ன செய்வாங்க? எல்லாம் பண்ணிடுவான். தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போது உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்னை படைச்ச ரப்பு உன்னை பார்க்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வானம் பூமிகளை உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். மாயகுனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ, அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும். அல்லாவை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, உன்னோட வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, அந்த வெட்க உணர்வை கூட அல்லாவுக்கு நீ கொடுக்கலன்னு சொல்லா எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இப்போ மிகப்பெரிய பாவம் அது, மிகப்பெரிய குற்றம் அது. அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கு இல்லையா, இப்போ தனிமையில் நான் இருக்கிறேன், என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வலுவாக வரணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? என்னுடைய செயல்பாடு முதலாவது செயல்பாடு அஸ்ஸலா, தொழுகை. 5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல. நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்ற? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாவின் பக்கம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்களிலிருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலைன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன், நான் என்னால் இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். இப்போ அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். 2வது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வருவது. ஒன்று அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா ஒன்று அதை பாவமாக அதை செய்வீங்க, இல்லை நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பார்க்குறான், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன்னா 2 நடக்கும். ஒன்று அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. 2வது அதை ஒரு பாவமாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. அதை பாவமாக கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சராக இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு ஒரு சென்ஸ் ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்தில் 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90-80s சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப தீர்த்தி ஆகிறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது.
ஃபோன்லேயோ, அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ, அவன் ஸ்கூல்லையோ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதில் பாவங்களில் கடத்தியிருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள், அது விபச்சாரமாக கூட இருக்கலாம். விபச்சாரத்தில் மூழ்கி அவன் எழுந்து வந்துடுவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதில் அவன் மனதுக்குள்ளே இது போயிடுச்சுன்னா. இப்போ 3வது, பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது. அவனுக்கு தனிமை என்ற அறையே கொடுக்கக்கூடாது. மிக முக்கியமான காரியம் அது. ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது. எந்த அளவுன்னா, ஒரு அரபி புத்தகத்தில் படித்ததா, ஒருவனுக்கு தனிமையில் அவன் தங்குறதுக்கு எல்லாரும் இருக்கும்போது, சூழலுக்காக தனிமையில் தங்குறது வேற, எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில் தங்குறதுக்கு எப்போ அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவ்வளோ தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் அப்படி உருவாக்கணும். அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போ தனிமையில் இருக்கக்கூடாது. கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க. போட்டால் அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத அவங்களுடைய வயதடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போகிற வரைக்கும் கண்காணிங்க. அப்படி கண்காணிக்க கூடாது, என் கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்னால் நிர்பந்திங்க. நீ கண்காணிக்கப்பட்டதா நீ இப்படிதான் இருக்க முடியும். உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது, ஜன்னல் மூடப்படக்கூடாது. எப்புள்ள தானே என்ன வேணாலும் அவன் என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான். இப்போ தனிமையை தவிர்த்து கொள்ளணும். பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயே நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும். பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ தான் எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. பெற்றோர்களும் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? எப்படி இதை ஃப்ரீடம் ஆக்குவீங்க? ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை கேஷுவல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது அது ஒரு குற்றமாக பார்க்கப்படல. நீங்கள் சொன்ன மாதிரி தவறான ஒரு ஆட்கள் பழகிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும்னு சொல்லி, இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல. அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஒரு ஆண்னா யாரு? நீ யாரு? நீ ஒரு ஆண். உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு. அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும். அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒருவள் இருப்பாள். அவளை நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம். விருப்பத்தின்படி நீ திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான், அந்த பெண் மட்டும்தான் நீ கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படுவ. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன்னுடைய உறவினர் மாதிரி. எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில் பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணை நீ தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது. எப்படி உன் தாய் இடத்துல ஓரளவு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலும் நெருக்கத்தை கடைபிடிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ ஒரு பெண், நீ இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ. யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படும். இந்த வயசுல கூட, நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும். அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. நீ இல்லைன்னு சொல்லி பழகு. யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு. சின்ன வயசுல இருந்தாலும் சரி. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு. உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு. உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு கல்வியை
கொடுக்கறது தான் ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகளில் இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறது தான் ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும், அவன் எந்த மரியாதையோட, எந்த கண்ணியத்தோட, எந்த பார்வையோட, எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன். சரியா? இதை கற்றுக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை. இப்போ சொல்ல விடுங்க அவரை, வாங்கன்னாங்க. அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டாங்க, உன் தாயிடத்தில் செய்வியான்னாங்க. யாரை சொல்ல என்ன சொல்கிறீங்க, தாயிடத்தில் எப்படி செய்ய முடியும்? இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா? இப்போ கேட்டாங்க, உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க, உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா, உன்னுடைய சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரேன்னா, இப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சத்தை கை வச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கல்வை சுத்தப்படுத்து, இவர் இதில் கெட்டிருக்காரு, இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க. இப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்.